our channel. No pain, no gain. Okay friends, இன்னைக்கு சமச்சீர்ல term 3ல mathematics subject பார்க்க போறோம். So வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணுங்க. அதோட கூட இருக்கிற bell icon-ஐ click பண்ணுங்க. Okay friends, வாங்க வீடியோக்குள்ள போலாம். So சமச்சீர்ல first unit geometry பார்க்கலாம். So perimeter and area. Perimeter அப்படிங்கிறது சுற்றளவு அப்படின் அதோட மீனிங். ஸோ சுற்றளவு அப்படின்னா சுற்றி உள்ள எல்லா அளவையும் குறிக்கிறது தான் சுற்றளவு. ஏரியா அப்படிங்கிறது பரப்பளவு, அதோட பரப்பளவு மொத்தத்தையும் குறிக்கிறது ஏரியா. ஸோ பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள் அண்ட் ஸ்கொயர். ஸோ ரெக்டாங்கிள் அண்ட் ஸ்கொயர் ஷேப்புக்கான சுற்றளவு அதாவது பெரிமீட்டர் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். So Raju is a class 5 student of a Panchayat Union Middle School. Raju's headmaster wanted to fence the school as the disturbance caused by the trespassers. Hence the headmaster decided to fence the school. The headmaster asked Raju and his classmates to measure the length of the boundary of the school premises so as to buy the required fencing wire. ஸோ ராஜு கிளாஸ் 5 ஸ்டூடெண்ட் அந்த பஞ்சாயத்து யூனியன் மிடில் ஸ்கூலில் அவன் கிளாஸ் 5 படிக்கிறான். ஸோ அவங்களோட ஹெட்மாஸ்டர் வந்து அவங்க ஸ்கூலுக்கு வந்து ஒரு வேலி போடுறதுக்கு டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்க ஹெட்மாஸ்டர் வந்து ராஜுவை அந்த ஸ்கூலோட மொத்த பவுண்ட்ரியை வந்து அதாவது லென்த்தை வந்து மெஷர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ராஜு அண்ட் ஹீஸ் ஃப்ரெண்ட்ஸ் மெஷர் த லென்த் ஆஃப் ஈச் சைட் அண்ட் ஆடட் தம் டு ஃபைண்ட் த டோட்டல் லென்த். ஸோ ராஜு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த ஸ்கூலோட லென்த்தில் ஈச் சைடை வந்து ஆட் பண்ணி டோட்டல் லென்த்தை வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லென்த் ஆஃப் த பவுண்ட்ரி ஈக்குவல் டு சம் ஆஃப் த லென்த் ஆஃப் ஈச் சைட். ஸோ லென்த் ஆஃப் த பவுண்ட்ரி ஈக்குவல் டு சம் ஆஃப் த லென்த் ஆஃப் ஈச் சைட். Here the length of the boundary is called as perimeter. ஸோ லென்த் ஆஃப் த பவுண்ட்ரி தான் வந்து என்ன அப்படின்னா அதோட பெரிமீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹென்ஸ் த சம் ஆஃப் த லென்த் ஆஃப் ஆல் த சைட்ஸ் ஆஃப் எ க்ளோஸ்டு ஏரியா இஸ் கால்ட் பெரிமீட்டர். ஸோ சம் ஆஃப் த லென்த் ஆஃப் ஆல் சைட்ஸோட க்ளோஸ்டு ஏரியாவை தான் பெரிமீட்டர்னு சொல்கிறாங்க. ஸோ பெரிமீட்டர் இஸ் யூஸ்டு இன் ஃப்ரேமிங் எ ஃபோட்டோ ஃபார் ஃபென்சிங் எ வேக்கன்ட் லேண்ட் எக்ஸெட்ரா. ஸோ நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி 1, ரைட் த பெரிமீட்டர் ஆஃப் ஈச் ஃபிகர். ஸோ கொடுத்துருக்க ஃபிகருக்கு அதாவது கொடுத்துருக்க வடிவங்களுக்கு வந்து அதோட பெரிமீட்டர் சுற்றளவு வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ரெக்டாங்கிள் ஷேப் கொடுத்துருக்காங்க. ரெக்டாங்கிள் அப்படின்னாவே அதோட ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ ரெக்டாங்கிள் ஹேஸ் 4 சைட்ஸ். ஸோ செவ்வகம் அப்படிங்கிறது 4 பக்கங்களை கொண்ட எதிரெதிர் பக்கங்கள் வந்து சமமாக இருக்கக்கூடிய ஒரு வடிவம். ஸோ பெரிமீட்டர் அப்படின்னாவே நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா அதோட சுற்றி உள்ள அளவு மொத்தத்தையும் சேர்க்குறது தான் பெரிமீட்டர். அதாவது அதை சுற்றி உள்ள அளவு எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு ஒன் வந்து ரெக்டாங்கிளில் 6 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக எல்லா வேல்யூவையும் நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா 6 + 5 + 6 + 5 ஈக்குவல் டு ஸோ அதோட டோட்டல் வேல்யூ 22 சென்டிமீட்டர் அப்படின்னு போடணும். செகண்ட் ஒன் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸோ அட் த சேம் தான் 4 சைட்ஸ் உள்ள வேல்யூவையும் ஆட் பண்ணி டோட்டலாக அதோட வேல்யூவை போடணும். நெக்ஸ்ட்டு தேர்டு ஒன் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரையாங்கிள் 3 வேல்யூஸையும் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 4th 5th அண்ட் தென் 6th ஒன் எல்லாமே காமன் தான். ஸோ இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் வந்து இதோட ஆன்சர் ஷீட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபார்முலா ஃபார் த பெரிமீட்டர் ஆஃப் எ ரெக்டாங்கிள். ஸோ இப்போ ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு அதோட பெரிமீட்டருக்கான ஃபார்முலா வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ரெக்டாங்கிள் அப்படின்னாவே ரெக்டாங்கிள் ஹேஸ் 4 சைட்ஸ் அண்ட் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஒரு செவ்வகம் அப்படிங்கிறது 4 பக்கங்களை கொண்ட அதோட எதிரெதிர் பக்கங்கள் வந்து இணையாக இருக்கக்கூடிய வடிவத்தை தான் செவ்வகம் சொல்லுவோம். பெரிமீட்டர் ஈக்குவல் டு லென்த் ப்ளஸ் பிரெத் ப்ளஸ் லென்த் ப்ளஸ் பிரெத். ஸோ நம்ம பெரிமீட்டர்னாவே என்ன சொல்லியிருக்கோம் அதோட சுற்றி உள்ள அளவு மொத்தத்தையும் ஆட் பண்ணுறது. அதான் லென்த் ப்ளஸ் பிரெத் ப்ளஸ் லென்த் ப்ளஸ் பிரெத். So opposite sides of a rectangle are equal. So the perimeter of a rectangle twice the length plus twice the breadth. So perimeter of a rectangle equal to 2 into length plus 2 into breadth.
ஸோ பெரிமீட்டர் ஆஃப் எ ரெக்டாங்கிள் அப்படின்னா டோட்டல் வேல்யூ எல்லாத்தையும் ஆட் பண்ணுறது தான். ஸோ லென்த்து ப்ளஸ் பிரெத்து ப்ளஸ் லென்த்து ப்ளஸ் பிரெத். ஸோ லென்த் 2 டைம்ஸ் வந்துருக்கு, பிரெத் 2 டைம்ஸ் வந்துருக்கு. ஸோ 2 இன்ட்டு லென்த் ப்ளஸ் 2 இன்ட்டு பிரெத் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா 2 வந்து இதில் காமனாக எடுத்துகிட்டு 2 இன்ட்டு லென்த் ப்ளஸ் பிரெத் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ பெரிமீட்டர் ஆஃப் எ ரெக்டாங்கிளுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 2 இன்ட்டு லென்த் ப்ளஸ் பிரெத். இதே நம்ம தமிழில் சொல்லணும் அப்படின்னா செவ்வக வடிவத்திற்கான சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா 2 இன்ட்டு நீளம் ப்ளஸ் அகலம் அப்படிங்கிறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 1.1 கொடுத்துருக்காங்க. த லென்த் ஆஃப் எ ரெக்டாங்கிள் பிலோ இஸ் 5 cm அண்ட் இஸ் பிரெத் இஸ் 2 cm. ஃபைண்ட் இட்ஸ் பெரிமீட்டர். ஸோ ரெக்டாங்கிளோட நீளம் லென்த் வந்து 5 cm, அதோட அகலம் பிரெத்து வந்து 2 cm கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரெக்டாங்கிள் வடிவத்திற்கான சுற்றளவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெக்டாங்கிள் ஷேப்புக்கான பெரிமீட்டரை ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ சொல்யூஷன், பெரிமீட்டர் ஆஃப் எ ரெக்டாங்கிள் PQRS. ஸோ அந்த ரெக்டாங்கிளுக்கு வந்து PQRSன்னு நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த PQRS ரெக்டாங்கிளுக்கான பெரிமீட்டர் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ பெரிமீட்டர் ஆஃப் எ ரெக்டாங்கிளுக்கான ஃபார்முலா 2 இன்ட்டு லென்த் ப்ளஸ் 2 இன்ட்டு பிரெத். ஸோ 2 இன்ட்டு லென்த்தோட வேல்யூ வந்து 5 ப்ளஸ் 2 இன்ட்டு பிரெத்தோட வேல்யூ 2. ஸோ 2 into 5 equal to 10 plus 2 into 2 equal to 4. So 10 plus 4. So 10 and 4 add பண்ணும்போது 14 கிடைக்குது. So therefore the perimeter of the rectangle is 14 cm. Next formula for the perimeter of square. First நம்ம perimeter of rectangle கான formula பார்த்தோம். Next perimeterக்கான ஸ்கொயருக்கான பெரிமீட்டருக்கான ஃபார்முலா வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கொயர் அப்படின்னாவே ஸ்கொயர் ஹேஸ் 4 sides அண்ட் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். சதுரம் அப்படிங்கிறது அதோட அனைத்து பக்கங்களும் சமமாக இருக்கும். அது வந்து 4 பக்கங்களை வந்து கொண்டிருக்கும். ஸோ த லென்த் ஆஃப் ஆல் த சைட்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ஆர் ஈக்குவல். ஸோ ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற அதோட சைட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அதோட லென்த் எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ தர்ஃபோர் த பெரிமீட்டர் ஆஃப் யூ ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 times the length of one of its sides. ஸோ பெரிமீட்டர் ஆஃப் யூ ஸ்கொயருக்கான ஃபார்முலா என்னென்னா 4 into the length of one side. ஸோ ஆல் சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கிறனால நம்ம ஒன் சைடை மட்டும் எடுத்திருக்கோம். ஸோ 4 sides இருக்கனால 4 into the length of one side. ஸோ பெரிமீட்டர் ஆஃப் யூ ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 into the length of one side. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் 1.2. the length of one side of a square is 7 cm. find its perimeter. ஸோ ஸ்கொயரோட லென்த்து கொடுத்து அதோட பெரிமீட்டர் சுற்றலை வந்து கேட்டிருக்காங்க. சொல்யூஷன், த பெரிமீட்டர் ஆஃப் ஏ ஸ்கொயர் இஸ் 4 times the length of one side. ஸோ பெரிமீட்டர் ஆஃப் ஏ ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா என்னென்னா 4 into length of one side. ஸோ 4 into length of one sideக்கான வேல்யூ 7. ஸோ 4 7s are 28. therefore the perimeter of a square is 28 cm. Next example 1.3. the length of a rectangular box is 60 cm while its width is 50 cm. what is it perimeter? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு லென்த் ஆஃப் எ ரெக்டாங்குலர் பார்க்கோட லென்த் வந்து 60 cm அதோட வித் வந்து 50 cm கொடுத்துட்டு அதோட பெரிமீட்டர் கேட்டிருக்காங்க. ஸோ பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள்கான ஃபார்முலா 2 into length plus 2 into breadth. ஸோ 2 into லென்த்துக்கான வேல்யூ 60 ப்ளஸ் 2 into அதோட வித் அண்ட் பிரெத் ஆர் சேம். ஸோ வித்தோட வேல்யூஸ் வந்து 50. ஸோ 2 16s are 120 plus 2 15s are 100. So 120 plus 100 equal to 220. Therefore the perimeter of the rectangular box is 220 cm. Next example 1.4. how much wire will be needed to put a triple fence around a square plot with side 20 meter? what will be the total cost of the wire at ₹50 per meter? So solution, to put a single fence around the square plot we need to find its perimeter. So perimeter of a square 4 into length of one side equal to 4 into length, அதோட length வந்து 20 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து அந்த வேலியோட
ட்ரிபிள் வேலியோட அரௌண்ட் ஸ்கொயர் ப்ளாட்டில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயருக்கான ஃபார்முலா போடுறோம். ஸோ 4 into length of one side equal to 4 into 20 equal to 80. The perimeter of the square plot is 18 meters. Since the fence is to be a triple fence, we must triple the perimeter. So 80 into ட்ரிப்பிள் அப்படின்னு கொடுத்துருக்கனால நம்ம 3ஆல் அதை மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். 80 into 3 equal to 240 meter of wire will be needed to fence the square plot. Now let us find out how much the wire will cost. 1 meter of wire cost ₹50. ஸோ 1 meter ஆஃப் வயரோட காஸ்ட் வந்து ₹15 கொடுத்துருக்காங்க. டோட்டலாக நம்ம ட்ரிபிள் ஃபென்ஸோட ஸ்கொயர் பெரிமீட்டர் வந்து 240 மீட்டர்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 240யோட இதோட காஸ்ட்டை வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். therefore the cost of 240 meter of wire will be 240 into 50 equal to 12,000. So the total cost of wire for putting a triple fence around the plot will be ₹12,000. Next try this. So square கொடுத்துருக்காங்க 4 cm 4 cm. If a square of side 1 cm is cut out of the corner of a larger square with side 4 cm, see the figure, what will be the perimeter of the remaining shape? Okay, so 4 cm 4 cm இருக்க மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப் கொடுத்துருக்காங்க. அதில் அந்த ஸ்கொயர் ஷேப்பில் வந்து 1 cm மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்க மாதிரி நெக்ஸ்ட் ஃபிகரில் காமிச்சிருக்காங்க. ஸோ ரிமைனிங் ஷேப் வந்து இப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு exercise 1.1. How much wire will be needed to make a rectangle of length 6 cm and breadth 3 cm? So லென்த்தும் பிரெத்தும் கொடுத்துருந்தாவே நம்மளுக்கு வந்து ரெக்டாங்கிள் ஆஃப் எ மீட்டர் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ பெரிமீட்டரா அப்படிங்கிறத கரெக்டாக நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பெரிமீட்டர் ஆஃப் ஏ ரெக்டாங்கிள் கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் எல்லாமே நான் வீடியோவோட லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். Second one, if the length of a rectangle is 14 meter and its breadth is 10 meter, what is it perimeter? ஸோ இதிலேயே ரெக்டாங்கிள்கான பெரிமீட்டர் கேட்டிருக்காங்க. ஸோ லென்த் பிரெத் கொடுத்துருக்காங்க. அதோட ஃபார்முலாவில் நம்ம சப்மிட் பண்ணணும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், ஈச் சைடு ஆஃப் ஏ ஸ்கொயர் இஸ் 7 meter லாங், ஃபைண்ட் இட்ஸ் பெரிமீட்டர். ஸோ இதில் வந்து ஸ்கொயருக்கான ஒன் சைடு லென்த் கொடுத்துட்டு அதோட பெரிமீட்டருக்கான ஃபார்முலா வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதோட பெரிமீட்டர் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும். Fourth one, if we take 2 rounds of a field that is 340 meter long and 160 meter wide, find the distance covered in kilometer. So 2 rounds field ஓட total distance kilometers கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து perimeter of a rectangle. Next, Sanju completes 10 rounds around a square park every day. If one side of the park is 110 meter, then find the distance covered by Sanju in a day in terms of kilometers and meters. ஸோ இங்கே ஸ்கொயர் பார்ட் கொடுத்துட்டு அதோட கிலோமீட்டர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயருக்கான ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ நான் வீடியோவோட ஃபர்ஸ்ட்டில் சொல்லியிருந்தேன் ஆக்டிவிட்டி 1க்கான ஆன்சர்ஸ் வந்து வீடியோவோட லாஸ்ட்டில் இருக்குன்னு. ஸோ இதான் இதோட ஆன்சர்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 1.1ல் ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன், ஃபிஃப்த் ஒன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதை கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.